தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் சென்னை பெரம்பூர் டான்போஸ்கோ பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம். அறிவிச்சு 2 வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு வந்தேன். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சோம், எவ்வளவு பேருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு வரைக்கும். மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசு கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம். இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லையும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கு நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.